நம்ம ஜெயிச்சிட்டோம். பொங்கல் பரிசை வாங்கியாச்சு, 3000 ரூபாயும் வாங்கியாச்சு. இனிமே ஒரே ஜாலி தான், ஒரே ஷாப்பிங் தான். 3000 ரூபாய் நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப குதூகலமா இருக்கு. ஆமலா, வாங்க இன்னைக்கு நம்ம ஷாப்பிங் போயிருவோனே. ஷாப்பிங் இப்பெல்லாம் அப்புறம் பார்ப்போம். ஏலா உமா, காசை உள்ள வையில கையில வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்க, எவனாவது புடிக்கிட்டு ஓடிட போற. நாலுமுடி, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். யாரும் என் காசை பிடிங்கிட்டு போயிட்டா உங்களுக்கு ரொம்ப குதூகலமா இருக்குமா? ஒன்னு யார் கையில வச்சு ஆட்டிட்டு இருக்க சொன்னது? உள்ள வை. எல்லாம் மீனா, ஒழுங்கா உள்ள போய், இல்லைன்னா எவனாவது பிடிக்கிட்டு தான் போயிட போறான். அப்புறம் நீ வீட்டில் தான் இருப்ப போற, நாங்கள் எல்லாரும் தான் ஷாப்பிங் போக போறோம். பார்த்துக்க. என்னடா சின்ன பொண்ணு இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்ட? என்னை விட்டுட்டு நீங்க எல்லாம் ஷாப்பிங் போயிடுவீங்களோ? ஆமா, நீ கையில வச்சுட்டு நடிச்சுக்கிட்டு அப்புறம் நான் உங்களை விட்டுட்டு போகாம. எக்கா, இதுக்காண்டி நான் காலையில இருந்து காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? எப்பண்டா 3000 கிடைக்கும், எப்பண்டா நம்ம ஷாப்பிங் போலான்ட்டு. எவனாவது என் கையில இருந்து புடுங்க தான் செஞ்சிருவானா, இல்ல நான் தான் விட்டுருவேனா? கொண்டு மாட்டேன். கொண்டுலாம்ல, பாப்போம் பாப்போம். எனக்கு வேற யாரை பத்தி கவலை இல்லை, சந்தேகமும் இல்லை. ஆனா 4 படி மட்டும் நம்ப முடியாது, அதனால நான் உள்ள வச்சிருந்தேன். வாய மூடுங்களா. ஏக்கா, இந்த வெற்றியை கொண்டாட நம்ம எல்லாரும் சேர்ந்து டீ கடையில் போய் டீ குடிப்போமா? ஏலா, இவ்வளவு தூக்கிட்டு அலைய முடியுமாலா? ஏக்கா இல்லைக்கா, நம்ம உங்க வீட்டுக்கு போய் கரும்பு பையெல்லாம் வச்சுட்டு நம்ம அப்புறம் போவோம். எங்க வீட்டுக்கு போகலாம் தான், ஆனால் ஒரு வாட்டி போனதுக்கப்புறம் என் மாமியார் என்ன வெளியே விடாது பார்த்துக்காங்க. அதனால தான் கரும்பு பையெல்லாம் உங்கள் வீட்டில் வச்சுட்டு நம்ம அங்கேருந்து போவோம். அதே ஆண்டி, டீ கடைக்கு போய் டீ குடிக்கணும். வீட்டுக்கு எல்லாரும் வாங்க, நான் போட்டு தரேன். அப்படி இல்லை சச்சு, வீட்டில் தான் நம்ம எப்பவும் குடிக்கிறோமே. ஆனாலும் நம்ம எல்லாம் ஜாலியாக டீ கடைக்கு போய் டீ குடிக்கிறது ஒரு சுகம் தானே. ஆமாக்கா, வாங்க போயிட்டு வரலாம். ஏன்னா எதுக்கு டீ கடைக்கெல்லாம் போய்கிட்டு அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு பார்த்துக்கோங்க. ராணிக்கா வாங்க, கைதா சொல்லிட்டே இருக்காதியே, அதெல்லாம் நல்லா இருக்கும். ஏலா, யாராவது தெருவில் நம்மளை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் என்ன நினைப்பாவ? எல்லாரும் என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டுக்க, நம்மளுக்கு என்ன? அவையிலே நினச்சிட்டு அதை புளிஞ்சு காயவும் போட்டுருவாவ. நான் யாரு பேச்சையும் கேட்க மாட்டேன் பார்த்துக்கோங்க. எல்லாரும் இன்னைக்கு போறோம், என்ஜாய் பண்றோம். நீங்களும் என்னால சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஏக்கா வாங்கக்கா, டீ குடிக்கிறதுலாம் ஒரு மேட்டர்னு சொல்லி இவ்வளோ யோசிக்கலையே. ராணி, போயிட்டு வரோமா? எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு, ஆனால் நல்லாவும் இருக்கு. சரி போயிட்டு வரலாக்கா. சரி வாங்க, இதெல்லாம் வீட்டில் வச்சுட்டு பிள்ளைகள்கிட்ட சொல்லிட்டு போகலாம். ஏன்னா பைய கருமெல்லாம் தான் வச்சாச்சுலடே, எந்திங்க வந்து ஆண் உட்காந்துச்சு. நீங்களும் தானே உட்காந்துருக்கீங்க 4 முடி. என்னெல்லாம் எந்திக்க சொன்னாலும் அப்படி ஒரு நொடியில் நினைச்சிடும் பார்த்துக்க. உங்களை மாதிரியா? ஏலா, பொசுக்கு நீ என்ன கிண்டல் பண்ணிட்டா? சரசக்கோ, உங்களை நான் சொல்லுவேன்னா? அப்படி இல்லை, ஒரு பேச்சுக்கு சொன்னீங்க. ஆமா, சொல்றதெல்லாம் சொல்லிடணும், சொல்லிட்டு ஒரு பேச்சுக்கு சொன்னேன்னு சொல்றது. ஏக்கா கோபட்டியலும் நான் உங்களெல்லாம் சொல்லலக்கா, பொதுவா சொன்னேன். ஏன் குத்துது? 4 முடி வாய உடச்சிடும் பார்த்துக்கங்க. எதையுமே பேசக்கூடாதுமா உங்கள்கிட்ட எல்லாம். எதையாவது இன்னும் மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்குலாம். சரி கீதா, ஒன்றும் இல்லை, சரி கிளம்பலாமா? அம்மா, இல்லை கங்கா வந்துட்டியா? சாப்பிட்டியாலா? யமுனா இங்க? எம்மா, அவ பின்வாசல்ல ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காம்மா. நாங்கள் என்ன சாப்பிட்றது? நீ இன்னும் சமைக்கவே இல்லையே. ஏலா, மணி 3 இன்னும் நீங்கள் சாப்பிடாமலாம் இருக்கியே. அம்மா என்னம்மா சாப்பிட்றது? அதான் இட்லி, சின்ன பொண்ணு கொடுத்த வடை எல்லாம் இருக்குல்ல ஆட்டி, சாம்பார் இருக்கு, சட்னி இருக்கு, வேற என்னெல்லாம் வேணும்? சாப்பிட வேண்டியதானே. சும்மா அதுதானம்மா நாங்கள் காலையிலே சாப்பிட்டோம். நானே ரேஷன் கடைக்கு போயிட்டு காலையிலேருந்து லைனில் நின்றுட்டு நொந்து நூலாய் இப்போ தான் அக்கடான்னு வந்து உட்காந்துருக்கேன். என்னை மறுபடியும் கோபப்படுத்தி பார்த்தியே. எம்மா, ஏதாவது உங்களுக்கு அறிவு இருக்கால? மணி 3 ஆயிட்டேன். இனிமே அம்மா வீட்டுக்கு வந்தாலுமே இதுக்கப்புறம் சமைச்சு எப்போ சாப்பிடலான்னு ஒரு மண்டையில் எதுவும் மதி இருக்கா உங்களுக்குல?
இவ்வளவு பெரிய பிள்ளைகள் ஆயிட்டு இன்னும் மண்ணில மூளை இல்லாம இருக்காளே. விடுங்க சரசக்கா, சின்ன பிள்ளைகள் தானே, சொன்னா கேட்டுப்பாங்க. மக்கா நீ போமா, நீனும் தங்கச்சி சேர்ந்து சாப்பிட்டுருங்க சரியா? சரிங்க தே. சச்சு கூல் கூல். சரசக்கா நீங்களும் ரொம்ப தான் கோவப்படுறீங்க. அப்புறம் என்ன சின்ன பொண்ணு, காலையில எழுந்ததுல இருந்து இதுல 2 பேத்துட்டு மன்றாடுறது மட்டும்தான் நமக்கு வேலையா இருக்கு. சரி விடுங்கக்கா. சரி என்ன கிளம்பலாமா எப்படி? சரி வாங்க போயிட்டு வந்துடலாம். மீனா பாத்தியா, நம்ம எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கோம் கிளம்புங்க டீ கடைக்கு போயிட்டு வரலான்னு. யாராவது சத்தம் காமிச்சாவளா? இப்ப சின்ன பொண்ணு சொன்னோன்னு போலாம் வாங்கன்னு கூப்பிடுறது பத்தியா? நம்மளை பார்த்தாலே இலக்காரமா இருக்கு இவியலுக்கெல்லாம். நீங்க கூப்பிட்டு வரமாட்டக்காவனா கூப்பிடாம இருங்க நாலுமுடி. எதுக்கு கூப்பிட்டு இருக்கிய? உங்களுக்கு யாரை பத்தி கோளுகள் சும்மா இருக்க முடியாது. நீ யாரை பத்தி பேச மாட்ட பத்திய அதானே? நாலுமுடி வாய மூடிட்டு இருங்க, நல்ல மூட்ல இருக்கே, கெடுத்து விட்டுறாதியே. ஆமா எனக்கு தான் வேற வேலை வெட்டி இல்லையோ, உங்களுக்கு மூடெல்லாம் கெடுக்கிறது தான் என் வேலையோ. நாலுமுடி ஒரு மிதி மிதிச்சேன்னு வைங்களேன், அது காலுக்கிட்ட போய் கடுப்பிய. வாய மூடிட்டு இருங்க பார்த்துக்கங்க. நீ நேற்று வரைக்கும் என் கையில புளிங்க படிச்சுக்கிட்டு இருக்குமா? நான் வேணா ஒரு டெமோ காமிக்கவா? என்ன கீதாக்கா மூஞ்சி உருன்னு வச்சிருக்கியே? ஒண்ணு இல்லம்மா. சரி என்ன கிளம்புவோமா என்னடி, இல்லன்னா வீட்டுக்காவது நான் போறேன். மொத டீ கடை, அதுக்கப்புறம் தான் இது எந்த வேலையும். என்னக்கா அதிசயமா இருக்கு, எல்லாரும் இன்னைக்கு சேர்ந்து வந்திருக்கீங்க. இன்னைக்கு பொங்கல் பரிசு கிடைச்சில்ல, அதை கொண்டாடத்தான். 3000 ரூபாய்க்கும் டீ வாங்க போறீங்களோக்கா? ஆமா 3000 ரூபாய்க்கு டீ குடிச்சிட்டு எங்களெல்லாம் பாடம் ஏத்துறதுக்கு பார்த்துட்டு இருக்கியோ? அக்கா அப்படி இல்லக்கா, 3000 கிடைச்சதுனால தான் நீங்க கொண்டாடுறதுக்கு வந்திருக்கீங்க. அதுக்குன்னு 3000 நாங்க டீ அடைய வாங்கி குடிப்போம். ஏக்கா ஒரு கிண்டலுக்கு சொன்னேக்கா. சரி டீ வேணுமா காப்பி வேணுமாக்கா? தம்பி எனக்கு காப்பிமா, எனக்கு டீ கொடுன்னு. எனக்கு காஃபி பத்துக்க. எனக்கு காஃபி தான், எனக்கு டீ. இதோ போட்டு எடுத்துட்டு வரேக்கா. ஏலா இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. இங்க இருந்து போறவில நம்மளை பத்தி என்ன நினைப்பாவ? எனக்கு தாக்கா எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. ஏக்கா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? சச்சு நினைச்சா நினைச்சிட்டு போறாவ, அவங்க அதுக்கப்புறம் மெதுவா உட்காந்து புளிஞ்சு காய போட்டுக்கிடுவாவ. நீங்க கவலைப்படாதீங்க. அப்படி இல்ல ஏல, உங்க 3 பேத்தையும் ஒண்ணு சொல்ல மாட்டாவ, எங்களை தான் சொல்லுவாவ. உங்களெல்லாம் பத்து சரி சின்ன பிள்ளைகளு, அவங்க தான் இப்படி அலைஞ்சிட்டு இருக்காவன்னா இவ 2த்துக்கு என்ன வந்திருக்கு, வயசான பொம்பளைன்னு அறிய வேண்டாமான்னு எங்களை தான் கேட்பாளுவல. ஆமா 3 பேரா? யாரெல்லாம்? என்னதுல கேக்கா? சின்ன வயசு 3 பேர் சொன்னீங்களே, யார் யாரெல்லாம் சொன்னீங்க? நீங்கள் 3 பேர் இருந்தா 4 முடி என்ன சின்ன வயசு? அவையெல்லாம் 40+ ஆயிட்டவ, சின்ன வயசாம்ல. சின்ன பண்ணு, உனக்கு எதுக்குல பேதி எடுக்கு? உனக்கு யாரும் சொன்னா என்ன 40+ன்னு? அப்போ உன் வயசு என்னது? 40க்கு மேல கிடையாதா? எனக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு 38 வயசு முடியறதுக்கு, உனக்கு தெரியுமா? 38 40 ரொம்ப தூரமா? ஏன் இன்னும் 40 வயசுக்கு ஆகிறதுக்கு 2 வருஷம் இருக்குல்ல. ஏலா மீனா, உனக்கு என்ன வயசே ஆகாதோ? ரொம்ப சிரிச்சிட்டு இருக்கா. கூல் கூல் நாலுமுடி. அப்படின்னா எங்க உங்க ஆதார் கார்டு காமிங்க பாப்போம். ஆதார் கார்டு என்ன கையிலே கொண்டுட்டு அலைவே? வீட்டுல இருக்கு. ஏக்கா இந்தாங்க உங்களுக்கு டீ முன்னாடி இருக்குக்கா, அதுதான் உங்க கப்பு. சரி எடுத்துக்கிறேன். என்ன நல்லா இருக்குல்ல இப்படி டீ கடையில் வந்து டீ குடிக்கிறது. ஆமாடே எவ்வளோ நல்லா இருக்குல்ல. நல்லா ரிஃப்ரெஷிங்கா இருக்கு எனக்கு. ஆனா இது கூட வாழைக்காய் பஜ்ஜியோ மிளகா பஜ்ஜியோ இருந்தா இன்னும் தூக்கலா இருந்திருக்கும். தம்பி பஜ்ஜி வடை ஏதாவது இருக்காமா? ஏக்கா இப்பெல்லாம் கிடைக்காதுக்கா, பஜ்ஜி வடைலாம் வேணும்னா நீங்க 5:30 6 மணிக்கு மேல வந்தாதாக்கா கிடைக்கும். இப்போ வந்து நாங்க கடை மூடிட்டு போற டைம்ல, அதுக்கப்புறம் ஒரு 5:30 மணிக்கு தான் கடையை திறப்போம். அப்போ வந்தால் தான் கிடைக்கும். நானே பூட்டிட்டு போகிறதுக்கு தாக்கா ரெடியாக இருந்தேன். ஆனால் நீங்களாம் வந்திருந்தீங்க, வராதவே வந்திருக்கீங்களேன்னு நான் உங்களுக்குலாம் டீ காபின்னு போட்டு கொடுத்தேன். ஐயோ அப்படியா? இது தெரிஞ்சிருந்தா நாங்கள் சாயங்காலம் போலவே வந்திருப்போமே. இப்பவும் என்னக்கா சாயந்தரம் வாங்க.
4 மணி அது அண்ணன் வீட்டில் இருப்பாவல்ல, வீட்டை சொல்லுங்க, அவங்க வாங்கிட்டு வந்துடுவாவ. யாரு? என் வீட்டுக்காரரா? நான் சொன்னதும் அதை செஞ்சுட்டு தானே மறு வேலை பார்ப்பாரு. ஏன்க்கா அண்ணன் வாங்கி தர மாட்டாங்களோ? அந்த குடுப்பனெல்லாம் என் டேங்கில் இருக்கு. அவர் நான் சொன்னதும் ஒண்ணுமே செய்ய மாட்டாரு. அதுக்கு நேர் எதிராக வேணா செய்வாரு. இல்ல எல்லார் வீட்லயும் இதாப்புல கதி, நீ மட்டும் என்ன விதி விலக்கா? இல்லக்கா, அப்படி என்ன சொல்றீங்க? என்னக்கா சொல்றீங்க? சின்ன பொண்ணு வீட்டுக்காரனை பார்த்திருக்கீங்களா? சின்ன பொண்ணு தங்க தட்டுல தான் வச்சு தாங்குறா. ஏன் மீனாக்கு புருஷன் அப்படிதான், அப்படியே செல்வெல்லாம் அவளை அப்படிதான் வச்சு பார்த்துப்பான். உங்ககிட்ட யாருக்கா இந்த பொருளையெல்லாம் கிளப்பினது? ஏன் நான் தான் பார்த்திருக்கேனே. அதெல்லாம் நாங்கள் சந்தோஷமா இருக்கிறது மட்டும் நீங்கள் பார்த்துருக்கேக்கா. எல்லாரும் இப்படிலாம் கிடையாது பார்த்துக்கோங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி தான். என் புருஷன்லாம் இருக்கானே 1 நம்பர் ஃப்ராடு, அது தெரியுமா? எல்லாம் மீனா செல்வெல்லாம் அப்படி கிடையாது தெரியுமா? சச்சு அதெல்லாம் வெறும் நடிப்பு தெரியுமா? உங்களோட முன்னாடி எல்லாம் அவன் அப்படி வாழைப்பழம் மாதிரி நடிச்சிருவான். எல்லாம் மரியாதையா பேசல, என்ன அவன் பேசிட்டு இருக்கா? ஏன் புருஷன் தானேக்கா, அவனை நான் அப்படிதான் பேசுவேன். ஏலா அது நீ தனியா இருக்கும்போது பேசல, எல்லா முடியுமா அப்படி பேசுவா? அவன் இவன் கூப்பிட்டாதக்க கொஞ்சம் அப்படி நெருக்கமா தெரியுது. நீங்க வாங்கன்னு கூப்பிட்டா அப்படி ஒரு தூரமா இருந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த காதல் கல்யாணம் பண்ணிவிலே இப்படிதான் அம்மா ஒரு மரியாதை கொடுக்க மாட்டாள்வே. ஆமாக்கா, நான்லாம் என் புருஷனை நீங்க வாங்க போங்கன்னு தான் பேசினே தவிர ஒரு நாள் தப்பி தவிர என் வாயில இருந்து நீ வா போன்னு பேசினது இல்லை தெரியுமா? நாலுமுடி அன்னைக்கு போட்ட சண்டையில எங்கேயாவது போய் ஒளியும், வீட்டுக்கெல்லாம் வந்துடாத, கொண்டு விட பார்த்துக்க அப்படின்னு சொன்னது நீங்க தானே? அது ஒரு கோபம் பார்த்துக்க. அது அந்த நேரத்துல என்ன பேசணும் தெரியாம பேசிட்டேன். மித்த நேரம் பார்த்தனா என் புருஷனை அப்படி தங்க தட்டுல தான் வச்சு தாங்குவேன். தங்க தட்டுல வச்சு தாங்குவேல? ஆமா மீனா, அப்படியே அவருக்கு பூஜை பண்ணாதான் குறை பார்த்துக்க. அப்படி பார்த்துப்பேன். என்னைக்காவது உன் புருஷனுக்கு மனசார சமைச்சு போட்டிருக்கியால? நீ சமைக்கிறனோ இல்லையோ வேலைக்கு சாப்பாடு கொடுத்துருதே இல்ல, அதான் உன் வீட்டுல சமைச்சு கொடுக்கணும்ல, ஊரா வாங்கிட்டா கொடுப்பா. சரசக்கா அன்னைக்கு உங்க வீட்டுல சாம்பார் வாங்கிட்டேன்னா இப்படி பேசுறியே? அன்னைக்கா? என்னைக்கு நீங்க வாங்காம இருந்தீங்க? ஏம்மா நான் தான் ஒரு சூதுவாது இல்லாம இருக்கேன். அக்கம் பக்கத்துல இருக்காவளே ஒரு குடும்பம் மாதிரின்னு நம்ம தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கோம் போல. நீங்க எல்லாம் அப்படி நினைக்கல போல. என்ன அப்படி இல்லை கீதா, என்ன இருந்தாலும் உன் புருஷனுக்கு உன் கையில சமைச்சு சாப்பிடணும்னு ஆசையா இருக்காதா? நீ எல்லார் வீட்லயுமே வாங்கினா அவருக்கு ஒரு மாதிரி ஆகுதுல்ல, அதுக்கு தான் கீதா சொல்றோம். சரி விடுங்கம்மா, இனிமேல உங்க வீட்டு வாசல்ல காலை வச்சுட்டேன்னா என்னன்னு கேளுங்க. ஏன் நாலுமுடி தாண்டி போவேலோ? சரி வாங்கடே கிளம்புங்க. அந்த பையன் வேற பாம்போல எப்படா கடையை மூடிட்டு போலான்ட்டு காத்துட்டு இருக்கேன். சரி தம்பி, இந்த கிளம்பிட்டோன்னு மன்னிச்சுக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, நீங்க நிம்மதியா எடுத்து குடிங்க. இல்லம்மா முடிஞ்சிட்டு இந்த கிளம்பிட்டோம் நாங்க. வாங்க கிளம்பலாமா? எந்திங்க. சரசக்கா நான் பரிசு கொண்டு வரல பாத்துக்கோங்க, எனக்கு நீங்க கொடுத்துருங்க. நான் வீட்டுக்கு வந்து உடனே உங்களுக்கு தந்துடுறேன். நாலுமுடி எங்க போனாலும் அந்த பர்ஸை மட்டும் எடுத்துட்டு வர மாட்டீங்க, அப்படிதானே? உனக்கு என்ன, நான் சரசக்காட்ட தானே கேட்டேன். நான் வீட்டுக்கு போனவொடனே சாயந்தரமா வந்து போய் எடுத்து கொடுத்துருவேன். நான் ஒன்று அப்படி வச்சிருக்கேன்ல, அப்படி ஏமாத்துற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது பாத்துக்க. ஏமாத்துறதை தவிர உங்களுக்கு வேற எந்த பழக்கமும் இல்லைன்னு சொல்லுங்க நாலுமுடி. சரி கீதா, நான் உனக்கு கொடுத்துருதேன், என்ன நீ அப்புறமா வந்து தந்துரு. சரிக்கா, நான்லாம் உங்களை ஏமாத்த மாட்டேன் பாத்துக்கோங்க. நான் வீட்டுக்கு போனோன்னு உங்களுக்கு எடுத்து தந்துருதேன். அதெல்லாம் பரவாயில்ல கீதா, அப்புறம் பாத்துக்கலாம். சரி கிளம்புங்கம்மா, இந்த பையன் கிளம்பிட்டு. சரி கிளம்புங்கம்மா, இந்த பையன் கிளம்பிட்டு. ரொம்ப நன்றி தம்பி, போயிட்டாரோ? சரிக்கா, போயிட்டு வாங்க. சரசக்கா பொங்கல் பரிசு எல்லாம் உங்க வீட்லயே இருக்கட்டு, நான் நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன், இல்லை நான் இன்னைக்கு சாயந்தரமா வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா நீ என்ன 7 மைல் தூரத்துல இருக்கா? பக்கத்துல தானே இருக்கா, கையோட எடுத்துட்டு போயிரு. இல்லக்கா இருக்கட்டு, ஏற்கனவே ரொம்ப நேரம் அது பத்தியில என் மாமியார் வேற அங்க கடுகடுன்னு நிற்கும். அவியில போய் சமாதானப்படுத்திக்கிறேன். அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல தானக்கா இருக்கு, இருந்துட்டு போகுது. அதெல்லாம் நாளைக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன். சரி உனக்கு என்ன தோணுது செய்யுமா. சரி நான் கிளம்புறேன்னு. பாய் சின்ன பொண்ணு. அப்ப நீ முத போறியோ? சரி பார்த்து போ. வா சீக்கிரம் போ, மாமியார போய் சமாளி. சரி நான் வாரேன்னு. நீங்கள் எல்லாம் வரையில இல்லை எப்படி? நான் வரேக்கா,
நான் வந்து பொங்கல் பரிசு எடுத்ததாக்கா வீட்டுக்கு போவேன். அப்போ நானும் வரேன் சச்சு. நானும் எடுத்துகிட்டே போகிறேக்கா. சரி வாங்க. என்ன அத்தை கீழே படுத்திருக்காவ? அத்தை, அத்தையோ வந்துட்டியா? எதுக்கு இவ்வளோ நேரம்? அத்தை ரேஷன் கடையில் அவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா, அதனால தான் லேட் ஆயிடுச்சு. எல்லாரும் கூடி சேர்ந்து பாடு பேசி நேரம் கிடைத்திருக்கே, அப்படிதானே? என்னத்தை இப்படி சொல்லிட்டியே? கல்யாணி நீங்கள்லாம் அப்பமே கிளம்பிட்டீங்கன்னு சொன்ன. அதானே வந்து சொல்லியாச்சா? இவ்வளோக்கெல்லாம் எங்களை பற்றி சொல்கிறதே வேலையாக போச்சு போல. என்ன திரும்ப வாய்க்குள்ளேயே முணங்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டது இருக்கட்டு, பொங்கல் பரிசெல்லாம் எங்க? ஐயோ இதுக்கு வேற சமாளிக்கணுமா? ஏவா நான் கேட்டுட்டு இருக்கேன், அங்கே என்னத்தை பார்த்துட்டு இருக்க? ஒரே வெயிலாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க வெளியே. அவ்வளோ நேரம் ரேஷன் கடையில் நின்னது எடுத்தது, அப்புறம் அந்த பொங்கல் பரிசெல்லாம் சுமந்துட்டு வந்ததெல்லாம் ஒரே தண்ணி தாகமாக எடுத்துட்டு ஒரு மாதிரி படபடன்னு வந்துட்டு பார்த்துக்கோங்க. பையெல்லாம் சலசக்கா வீட்டில் வச்சுட்டு தண்ணி படபடான்னு குடிக்க போனேன்னா அப்புறம் இங்கே வரணுமேங்கிற அவசரத்தில் பையை விட்டுட்டு வந்துட்டே. இதெல்லாம் நம்புற மாதிரியாட்டி இருக்கு. நான் சொல்கிறது அவ்வளோ உண்மைத்தே. அச்சி தலையிலிருந்து கை எழுட்டி போய் சத்தியம் பண்ணி என்ன கொள்ளலான்னு பார்த்தியோ? அத்தை என்ன பார்த்து இந்த கேள்வியை கேட்டுட்டீங்களா அத்தை? போ, நீலிக்கனி வடிக்காம போ, டீயை போட்டு எடுத்துட்டு வா. இதோ அத்தை 5 நிமிஷத்துல எடுத்துட்டு வரேன். இஞ்சி டீயை போட்டு எடுத்துட்டு வா. உங்கள் ஆணையத்தை போ. வீட்டில் டீ போடக்கூடாதுன்னு வெளியே போய் குடிச்சிட்டு வந்தா இது வீட்டுக்கு வந்து அதே வேலையை பார்க்க வைப்பார். இதுகிட்ட மாட்டிட்டு நான் முடிக்கிறது இருக்கே. சோபால செத்த நேரம் கண்ணாசிருவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், காமெண்ட் அண்ட் ஷேர். ஏலா சின்ன பொண்ணு என்னெல்லாம் தேடிட்டு இருக்கா? அட நீங்களா, இந்த கீழே இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குமே அதை தான் தேடிட்டு இருக்கேன். ஏல நாளை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், அதனால உனக்கு அந்த பட்டன் தெரியாது பாத்துக்க. நானும் நாளை அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பட்டன் உனக்கு தெரியாது பாத்தியா? நீங்கெல்லாம் பண்ணிட்டியே, ஆனா நான் மக்களுக்கு சொல்லணும்ல. ஓ அதுதான் கதையா? இரு நாங்க சொல்றோம். மக்களே உங்களுக்கு கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்கன்னு, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்கன்னு. பாவம்வா. சரியா, நாங்க வரட்டுமா? பாய் பாய் மக்களே. பை பை மக்களே.